திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்படன் இருக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் TNAU கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸாக நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா டவுட்ஸ் இருக்குது. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்னால் காலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு கால்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் நான் நினைக்கிறேன். சரியா? அதுக்கு மேலேயும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லைன்னா நம்மளோட நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். சரியா? ஏன்னா கால்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆள் தான் கால் பண்ணுறீங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் கஸ்டமர் கேரில் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து அடுத்தடுத்து கால் வந்துட்டே இருக்குது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. சரியா? அதனால் தயவு செய்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி அதாவது நாட் அலர்ட்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம். 160 and above இருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 2ல் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? 160 and above இருந்தீங்க அப்படின்னா. ஆனால் 160க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு என் மூலியமாக அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எந்த காலேஜில் லோ ஃபீஸ் இருக்குது, எந்த ஏரியாவில் எந்த காலேஜில் லோ ஃபீஸ் வாங்குறாங்க, அதே மாதிரி டொனேஷனே இல்லாமல் நம்ம சேனல் மூலியமாக போனோம்னா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரியா? அதனால நீங்கள் அசால்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா நான் கேட்டு சொல்கிறேன், நான் விசாரித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. நான் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம காலுக்காக என்னாச்சு பார்த்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். அதனால் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும், 160க்கு கீழே இருக்கீங்க, எனக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் நான் படிக்கணும், ஏதாவது லோ ஃபீஸ் காலேஜ் இருக்கா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டொனேஷனே இல்லாமல் போட முடியுமா அப்படின்னு சொல்லி ஹெல்ப் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சும்மா விளையாட்டுக்கு நான் பண்ணேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான டைமில் நம்ம இருக்கோம். அதனால் ஒவ்வொரு காலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான காலாக இருக்கும்போது ஓகே. அதாவது நாளைக்கு நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு வர சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ நாளையிலேருந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் எடுத்துக்கணும். சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் நிறைய பேருக்கு வரலன்னு சொல்லிங்க, மதியானம் வராமல் இருந்துச்சு. இப்போ நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு இல்லாட்டி அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. சரியா? அதை சிவிக்கு கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும். நாளையிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவி இருக்குது. அப்போ ஃபேஸ் 2 எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரிய வரும் ஃபேஸ் 2க்கு யாரை கூப்பிட்றாங்க, ஏன் ஃபேஸ் 2க்கு யாரை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியும். அப்படின்னா இப்போ நாளையிலேருந்து சிவி போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மைண்டடில் இருப்பாங்க. என்ன அப்படின்னா அக்ரி போகலாமா இன்ஜினியரிங் போகலாமா, ஒருவேளை இன்ஜினியரிங்கில் நல்ல காலேஜ் கிடச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டபுள் மைண்டடில் இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வரமாட்டாங்க. இதுதான் வருஷம் நடந்துகிட்ருக்கு. சரியா? அப்போ நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? நாளைக்கு நான் சிவி போகிறேன், ஆனால் எனக்கு கண்டிப்பாக வந்து அக்ரிகல்ச்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் சிவி போங்க. அதே மாதிரி 20,000 நீங்கள் பே பண்ணணும். சரியா? நாளைக்கு கண்டிப்பாக போய் நீங்கள் 20,000 ரூபா நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சரியா? அப்போ நாளைக்கு 20,000 நீங்கள் பே பண்ணணும். சரியா? இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் ஆகும். எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் அதாவது காலேஜை ஓகே பண்ணிவிட்டு காலேஜ் ஆரம்பித்து 30 நாளைக்குள்ளே. சரியா? காலேஜ் ஆரம்பித்து 30 நாளைக்குள்ளே நான் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். உங்களுக்கு எந்த வித பெனால்ட்டியும் கிடையாது. ஆனால் காலேஜ் ஆரம்பித்து 30 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதிலே கொடுத்துருக்காங்க 2 lakh நீங்கள் வந்து பெனால்ட்டி கட்டணும். சரியா? எவ்வளோ கட்டணும்னா 2 lakh பெனால்ட்டி கட்டணும். அதனால் நீங்கள் சிவி போகிறீங்க அப்படின்னா எனக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு போனீங்க அப்படின்னா தயவுசெய்து போங்க. அப்படி டபுள் மைண்டடாக இருந்தீங்கன்னா போகாதீங்க. அந்த சீட் யாருக்காவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோ கட் ஆஃபில் இருக்க பசங்களுக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்காவது போய் சேரும். சரியா? அதனால் தயவுசெய்து நினச்சி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் போங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். 20,000 எடுத்துகிட்டு போங்க. 20,000 கண்டிப்பாக பே பண்ணணும். அதே மாதிரி 12th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் கேட்டிருக்காங்க சார்,
12th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் எங்கள்கிட்ட இல்லையே, 12th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் யார்ட்டையுமே இருக்காது, ஏன்னா இன்னும் கொடுக்கவே இல்லை. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க சரியா, உங்கள் HM சிக்னேச்சர் போட்டு அந்த மார்க் ஷீட்டே போதுமானது சரியா, அதை கையில் வச்சுருங்க, அது போதுமானது. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சார் நான் விரும்பின காலேஜ் வந்து எனக்கு வரல, அப்போ ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து கொடுக்கலாமா, ஸ்லைடிங் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த டவுட்டும் நிறைய பேர் ஃபோன் பண்ணிங்க சரியா. ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணணும், ஏன்னா phase 1 phase 2 phase 3 வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கும். அப்போ அடுத்த ஸ்லைடிங்கில் உங்களுக்கு ஒரு காலேஜ் வரும், அதுதான் உங்களுக்கான காலேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. அப்புறம் தேர்ட் ஸ்லைடிங்கில் ஒரு காலேஜ் போகும் சரியா, அப்போ தேர்ட் ஸ்லைடிங்லேயும் காலேஜ் மாறும். அப்போ காலேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஃபைனல் ஸ்லைடிங் வர வரைக்கும் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். அப்போ ஸ்லைடிங் ப்ராசஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு 20,000 நீங்கள் பே பண்ணோன்னே உங்கள்கிட்ட கேட்பாங்க, ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்படி சொன்னாங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரியா. அதை நீங்கள் தெளிவாக என்னன்னு பார்த்தா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்லைடிங் ப்ராசஸ் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து மேலே வந்து நான் வந்து ப்ரைவேட் காலேஜ் கொடுத்துருக்கேன்னா இல்லை, இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு, இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து 8வது சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்த காலேஜ் வந்து கிடச்சிருக்கு, அப்போ மொதல் 7 என்ன இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு காலேஜ் மேபி இருந்தால் உங்களுக்கு கிடைக்கலாம் சரியா, இல்லைன்னா மாறாது, இதே காலேஜ் அப்படியே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டே இந்த காலேஜ் போயிடுமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, எதுவுமே மாறல அப்படின்னா இதே காலேஜ் உங்களுக்கு வந்துடும். ஆனால் ஸ்லைடிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும் சரியா. இது நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நமக்கு 168 கட் ஆஃப் வரைக்கும் என்னன்னு பார்த்தா எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க சரியா. ஜென்ரல் ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்னன்னு சொல்லி தெரியாமையே சார் என்னை விட அதிகமாக இருக்கிற கம்யூனிட்டிக்கெலாம் என்ன சார் ரேங்க்குக்கெலாம் கூப்பிட்டுருக்காங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 168 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. இதை பற்றி நம்ம தெளிவாகவே ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கெல்லாம் தெரியும் சரியா. அதனால் 168 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், 160 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேணாம், உங்களுக்கு phase 2 phase 3ல உங்களுக்கு மேபி சீட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிலோ 160 இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சீட்டை இப்போயே புக் பண்ணிடுங்க, இந்த வீக்குள்ளே என்னாச்சு பார்த்தீங்கன்னா புக் பண்ணிடுங்க. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வர வர எப்படி இருந்தாலும் காலேஜில் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க சரியா. காலேஜில் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா டொனேஷன் போட்டு விட்ருவாங்க. டொனேஷன் போட்டு விட்டாங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் டொனேஷன் வந்து எந்த காலேஜ்லையுமே இல்லை சரியா. நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய காலேஜ் எந்த காலேஜ்லையுமே இல்லை. லோ ஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2,20,000 ரூபா, வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா இந்த மாதிரி வாங்கக்கூடிய காலேஜஸ்லாம் நிறையா இருக்குது சரியா. அந்த மாதிரி காலேஜஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இல்லை சார் டீம்டில் நாங்கள் போடுறோம், டீம்டுனா 1,10,000 ரூபா டியூஷன் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 70,000 வரும். இந்த மாதிரியான காலேஜஸும் இருக்குது சரியா. அந்த மாதிரியான காலேஜும் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் சரியா. அப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து யார் வந்து கால் பண்ணுங்க, யார் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. மற்றபடி டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து அந்த டவுட் என்ன சொல்லி உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் சரியா. அதனால கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். நாளைக்குலேருந்து நல்லபடியாக CV போங்க, மறக்காமல் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜில் ஏதாவது ஆர்ட்ஸ் காலேஜ் ஏதாவது ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போங்க, போதுமானது சரியா. அதனால் கண்டிப்பாக தயவு செய்து அக்ரிகல்ச்சர் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் போங்க. ரீஃபண்டுன்னு சொல்லுவாங்க 20,000 ரூபாயை, ஆனால் அந்த ரீஃபண்ட் கிடைக்கிறதுக்குள்ள அது யுகமே என்னன்னு பார்த்தா முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் தெளிவாகிட்டு போங்க சரியா. பேரண்ட்ஸோடு போங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வித் பேரண்ட்ஸோட கண்டிப்பாக போகணும். இது எல்லாத்தையும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.